இந்த வீடியோ பார்க்கணும்னு கிளிக் பண்ணி உள்ள வந்த நிறைய பேருக்கு கண்டிப்பா ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவல்ல க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆசை வந்து இருக்கும். பட் அதுக்கு ஒரு கிளியரான ரோட் மேப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ அதுக்கானது தான். ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எப்படி ஸ்கேல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டெப்ல வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இந்த ஒரு வீடியோ ஏதோ ஒரு ChatGPTல பார்த்துட்டு வந்துட்டோ மற்ற இடங்களில் படிச்சுட்டு வந்துட்டோ பண்ணல. எனக்கு இ-காமர்ஸ்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே Amazon Flipkartல சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டிராப் ஷிப்பிங் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ கரண்டா என்னோட அம்மாவோட சேர்ந்து டைனி பீன் ஒரு பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல Amazon Flipkartல ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஓன் இ-காமர்ஸ் சைட்லயும் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம நான் கோஅப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஏஜென்சி மூலமா நிறைய இ-காமர்ஸ் பிராண்ட் கூட ஒர்க் பண்ணி அவங்களோட பிசினஸ் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க வச்சு லாக்ஸ்ல ரெவென்யூ பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு இ-காமர்ஸ் பத்தி ஒரு ஐடியாவே இல்லைனாலுமே ஒரு 5 ஸ்டெப்ல எப்படி ஆரம்பிச்சு ஸ்கேல் பண்றது அப்படின்றத பத்தி செம்ம கிளியரா கத்துக்க போறீங்க. அதனால இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1 மார்க்கெட் ரிசர்ச். நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்கனாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது ரிசர்ச். முக்கியமா மார்க்கெட் ரிசர்ச். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டோட கேட்டகரி கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாத்திங்கா இருக்கலாம், இல்ல ஃபுட் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டா இருக்கலாம். இப்படி எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டோட மார்க்கெட் டிமாண்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்மையிலேயே மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப் ஃபர்ஸ்ட் கேட்டகரியை கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் செல் பண்ண போறீங்கன்னு. நிறைய பேர் வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ் பண்ணலாம். பட் அட்வைசபிள் வே என்ன அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கும் பொழுது 1 or 2 கேட்டகரி மட்டும் வச்சு பண்ணிட்டு போக போக உங்களோட பிசினஸ் ஸ்கேல் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது மார்க்கெட் ரிசர்ச். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங் பிரெயின் ஸ்டார்ம். அதாவது ஒரு பிசினஸ் ஓனரா இல்லாம ஒரு காமன் மேனா நம்ம எந்தெந்த ப்ராடக்ட்ல அதிகமா தேவை இருக்கும், எந்தெந்த ப்ராடக்ட்ல ஃப்ரீக்வெண்டா வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். ரெண்டாவது நிறைய டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT அண்ட் கூகுள் மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த ப்ராடக்ட்டோட கேட்டகரிக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டூல் என்ன யூஸ் பண்ணலாம்னா Helium 10 அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூலை யூஸ் பண்ணி Amazon Flipkartல எந்த ப்ராடக்ட்ஸ் நிறைய செல் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு குவாண்டிட்டில செல் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அந்த டூலை பத்தி கொஞ்சம் தேடி பாருங்க. வேணும்னா அந்த டூலை பத்தியுமே நான் வீடியோ வந்து பண்றேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் Amazon Flipkartல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் டாப் செல்லிங்ல இருக்கு, எந்த கேட்டகரியில டாப் செல்லிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு கேட்டகரியோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேட்டகரியில யார் யாரெல்லாம் காம்படிட்டரா இருக்காங்க, அந்த காம்படிட்டர் எவ்வளவு பிரைசிங் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு ப்ராடக்ட் செல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காம்படிட்டர் அனாலிசிஸ்ல ஆரம்பிச்சு ப்ராடக்ட் அனாலிசிஸ் அண்ட் முக்கியமா நீங்க பண்ண போற ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். இதே நீங்க ஒரு மேனுஃபேக்சரரோ ஹோல்சேலரோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. உங்ககிட்ட ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். யார்கிட்ட ப்ராடக்ட் இல்லையோ இப்பதான் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல தேவை இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராடக்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ Helium 10 யூஸ் பண்ணலாம். நீங்க அதை பத்தி தேடி பாருங்க. ரெண்டாவது Amazon Flipkartல எந்த ப்ராடக்ட் நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். மூணாவது கூகுள் ChatGPT மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க போக வேண்டிய ரெண்டாவது ஸ்டெப் செலக்ட் அண்ட் சோர்ஸ் யுவர் ப்ராடக்ட். எஸ், ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ல நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்க அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்து பண்ண வேண்டியது அந்த ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணணும். நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஹோல்சேலரோ மேனுஃபேக்சரரோ இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்க இப்பதான் பண்ண போறீங்க ஒரு ரீட்டைலரா அப்படின்னா நீங்க ஒரு ஹோல்சேலரையோ மேனுஃபேக்சரையோ கண்டுபிடிக்கணும் நீங்க செல் பண்ண போற ப்ராடக்ட்டுக்கு. அதுல ஒரு 3 மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் கூகுள்ல போயிட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட நேமை போட்டு மேனுஃபேக்சரர்னு தேடுங்க. உங்ககிட்ட இருக்க நிறைய மேனுஃபேக்சரரோட லிஸ்டிங்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கிட்ஸ் டாய்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா கிட்ஸ் டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் தேனி இல்ல கிட்ஸ் டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் மதுரை அப்படின்னு நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன் அப்படின்னா நிறைய மேனுஃபேக்சரோட டீடைல் வரும். ஸோ நீங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசலாம். உங்ககிட்ட இருந்தா நேர்ல போயிட்டு அவங்க கிட்ட என்கொயரி பண்ணலாம். ஏன்னா எல்லா விஷயங்களையுமே போன்லயே பேசி டீல் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஆரம்பிக்கிறப்போ பல்கான குவான்டிட்டியில் வாங்க முடியாது. நம்ம அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் வாங்கணும். ஸோ இது முக்கியமான விஷயம். நீங்க எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலும் சரி எடுத்தோடனே 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டி வாங்கிடாதீங்க. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்ற முக்கியமான விஷயம், நீங்க ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 10 இருந்து 20 குவான்டிட்டி மட்டும் வாங்குங்க. அப்படி வாங்கினா தான் அந்த ப்ராடக்ட் நல்லா போகுதா இல்லையான்னு ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ல நிறைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிட்ஸ் டாய்ஸ்னு ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஒரு 5 குவான்டிட்டி இல்ல 10 குவான்டிட்டியில வாங்கலாம். அப்படி இருக்கப்போ உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்கும். அந்த ப்ராடக்ட்ல எல்லாமே நல்லா போகாது. பட் அது எந்த ப்ராடக்ட் நல்லா போகுதோ அது மாதிரியான ப்ராடக்ட்டும் சரி அதே ப்ராடக்ட்டும் நீங்க அதிகமான குவான்டிட்டியில் ஸ்டாக் பண்ணலாம். அதனால எடுத்தோடனே ஒரே ப்ராடக்ட்ல ஏகப்பட்ட குவான்டிட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு அது செல் ஆகல அப்படின்னா உங்களோட கேஷ் செம்மையா லாக் ஆயிரும். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்குமே நடந்திருக்கு. ஏன்னா நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் சூப்பரா போகும்னு சொல்லிட்டு 100 குவான்டிட்டி 150 குவான்டிட்டி வாங்கி வச்சுட்டு பட் அது ஒழுங்காவே போயிருக்காது. சில ப்ராடக்ட்லாம் கம்மியான குவான்டிட்டியில் வாங்கியிருப்பேன், இதெல்லாம் நல்லா போகாதுன்னு. பட் அது சூப்பரா போயிட்டு இருக்கும் Amazon Flipkartலயோ இல்லை எங்களோட சைட்லயோ. ஸோ அப்போ நம்ம ஃபீல் பண்றதை விட்டுட்டு நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு 4-5 ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அந்த 4-5 ப்ராடக்ட்ல கம்மியான குவான்டிட்டியில் ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதில் எது நல்லா போதோ அதுக்கு அடுத்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி கொஞ்சம் குவான்டிட்டியில் வாங்கணும்னா நம்ம போய் டைரக்டா டீல் பண்ணாதான் உண்டு. நம்ம ஃபோனில் பேசணும்னா யாரும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா நீங்க கால் பண்ணி பேசுற மாதிரி நிறைய பேர் அவங்க கிட்ட டெய்லி என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க நேரில் போய் அவங்க கிட்ட டீல் பேசினா மட்டும்தான் ஒரு ஹியூமன் கனெக்ட் இருக்கும். நீங்க அவங்க கிட்ட நல்ல பிரைசிங்லயோ நல்ல குவான்டிட்டியிலோ ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும். அதனால முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க கிட்ட இருக்கக்கூடிய லோக்கல் மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர்ஸை ஃபைண்ட் பண்றது. ஒருவேளை இந்த மெத்தட்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்க பக்கத்துல ஹோல்சேலர் மேனுஃபேக்சரர் இல்ல அப்படின்னா நீங்க ரெண்டாவது மெத்தட் போகலாம். அதுதான் இந்தியா மார்ட். ஸோ இந்தியா
இந்தியாமார்ட் அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா போதும். அதுல உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இது Amazon, Flipkart மாதிரியே B2B பிசினஸ்க்கு இருக்கு. அதாவது பிசினஸ் டு பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்టిక్యులர் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு குவாண்டிட்டி 2 குவாண்டிட்டில வாங்க முடியாது. மினிமம் 5-10 குவாண்டிட்டில ஆரம்பிச்சு 1000 குவாண்டிட்டி வரை வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஹோல்சேலர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ நீங்க டைரக்டா வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ண போறீங்கன்னா இதோட சர்ச் பார்ல போயிட்டு என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், கிட்ஸ் டாய்ஸோ இல்ல வந்துட்டு கிளாத்திங்கோ, உமன் சாரியோ இல்ல உமன் ஆக்சசரிஸோ, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோ பண்ண போறீங்கன்னா இதோட சர்ச் டேப்ல நீங்க வந்துட்டு என்ன ப்ராடக்ட், அதுக்கப்புறம் என்ன லொகேஷன்ல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர், ஹோல்சேலரோட டீடைல் வேணுமோ அதை சர்ச் பண்ணீங்கன்னா அந்த பர்టిక్యులர் கேட்டகரியில ப்ராடக்ட்ஸ் பண்றவங்க அண்ட் அவங்களோட டீடைல் எல்லாமே கிடைக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ். ஸோ அதனால அவங்களோட டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அதை வச்சு அவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் சோர்ஸ் பண்ணலாம். இது வந்து ரெண்டாவது மெத்தட். அண்ட் மூணாவது மெத்தட் ஜஸ்ட் டயல். ஸோ ஜஸ்ட் டயலும் ஒரு பிளாட்ஃபார்ம். இதுலயுமே நிறைய பிசினஸஸ் அவங்களோட டீடைல் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க அதுலயுமே போயிட்டு உங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடான மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர்ஸோட டீடைலை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் ப்ராடக்ட்ஸ் சோர்ஸ் பண்ணணும். ஸோ நான் இது ஒரு 3 மெத்தடுமே யூஸ் பண்ணிருக்கேன். 3மே நல்ல எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். இது 3லயுமே முக்கியமா சூப்பரா ஒர்க் ஆகுறது எது அப்படின்னா நம்மளே நேரடியா போயிட்டு ஒரு மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர்ட்டே பார்த்து பேசுறது. நீங்க இந்தியா மார்ட்ல ஒரு மேனுஃபேக்சரோட டீடைலை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க டைரக்டா உங்க பக்கத்துலயே இருந்தாங்கன்னா போய் விசிட் பண்ணி பேசலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். நல்ல டீல் பண்ணியுமே உங்களால ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும். ஸோ நீங்க ப்ராடக்ட்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க, வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய 3வது ஸ்டெப் பில்ட் யுவர் ஆன்லைன் ஸ்டோர். ஏன்னா இ-காமர்ஸ் அப்படின்றதே ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸை செல் பண்றது. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வேணும். அதாவது ஒரு வெப்சைட் வேணும், இ-காமர்ஸ் வெப்சைட். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ஆர்டர் எடுத்து பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்ல ஆர்டர் எடுப்பீங்க. பட் அது ஒரு ப்ரொஃபஷனலான மெத்தட் கிடையாது. ஸ்கேல் பண்ணவும் முடியாது உங்க பிசினஸ். ஸோ அதனால நீங்க பேசிக் லெவல்ல ஒரு வெப்சைட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க பேசிக் லெவல்ல ஒரு வெப்சைட் பண்ணிக்க முடியும். இல்ல ஷாப்பிஃபைல பண்ணிக்கலாம். 3வது ஆப்ஷன் கோடிங் வச்சு பண்றது. பட் இனிஷியலி யாருக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கோடட் சைட் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பிசினஸ் பண்றவங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து என்டர்பிரைசஸ் லெவல்ல ஒரு கோடிங் வச்சு சாஃப்ட்வேர்ஸ் வந்து பண்ணுவாங்க. பட் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது இ-காமர்ஸ் ஆர் ஷாப்பிஃபைல பண்ணிக்கலாம். நீங்களே கூட யூடியூப் பார்த்து பண்ணலாம். பட் உங்களுக்கு ப்ரொஃபஷனலா நீட்டான ஒரு சைட் பண்ணணும்னா ஒரு டெவலப்பரோட ஹெல்ப்போட பண்ணிக்கலாம். மார்க்கெட் ரேட்ல பாத்தீங்கன்னா மினிமம் 15,000 ஆரம்பிச்சு ஒரு 35,000 40,000 உங்களால இந்த இ-காமர்ஸ் ஆர் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை பண்ணிக்க முடியும். இ-காமர்ஸ் பேசிக் லெவல்ல இருக்கும். ஷாப்பிஃபை அப்படின்ற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி வெப்சைட் பண்றீங்கன்னா கொஞ்சம் பிரீமியமா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நீங்க மாசம் ஷாப்பிஃபைக்கு வந்து ஒரு 2000 கிட்ட பே பண்ற மாதிரி வரும். பட் நிறைய பெரிய பிராண்ட் ஷாப்பிஃபை தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களால அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்க இ-காமர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் பிசினஸ் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஷாப்பிஃபையோ இல்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு கோடட் வெப்சைட்டோ போய்க்கலாம். இஃப் இன் கேஸ் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும், உங்களுக்கான வெப்சைட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெக்யர்மெண்ட் இருந்தா எங்களோட கோப் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நாங்க எங்களோட ஏஜென்சி மூலமா இதுவரை நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தான் நீங்க இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க ரீச் பண்ணலாம். உங்களுக்கான நீட் அண்ட் கிளியரான வெப்சைட் பண்ணி தர நாங்க ரெடி. ஓகே, இப்போ வந்து நம்ம வெப்சைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு, அதுக்கான மெத்தட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஸ்டோரும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் முக்கியமான ஸ்டெப், 4வது ஸ்டெப், அதுதான் மார்க்கெட்டிங். ஏன்னா உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கு, ஒரு சைட் இருக்கு, அது யாருக்காச்சும் தெரிஞ்சாதான் அந்த சைட்ல வந்து ப்ராடக்ட் வாங்குவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். உங்க வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக்கையும் நிறைய யூசர்ஸையும் கொண்டு வரணும். இதுக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஆர்கானிக், ரெண்டாவது பெய்டு. ஆர்கானிக் அப்படின்றது காசு செலவு பண்ணாம நம்ம ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் பண்றது. அதுக்கு முக்கியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் மீடியால உங்க ப்ராடக்ட்ஸ் பத்தி வீடியோஸ் பண்ணலாம், நிறைய யூசர்ஸ் கிட்ட இருந்து ரிவ்யூ வாங்கி அதை போஸ்ட் பண்ணலாம், அண்ட் உங்க ப்ராடக்ட் பத்தி நிறைய கான்டென்ட் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆர்கானிக் மெத்தட். பெய்டு அப்படின்றப்போ நீங்க சோஷியல் மீடியால ஆட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும், பார்த்திருப்பீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். இது எல்லாமே மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து வருது. இதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டரோட ஹெல்ப் வேணும், இல்ல நீங்களுமே லேர்ன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஆட் ரன் ஆகும். நீங்க பார்த்திருப்பீங்க, சில ப்ராடக்ட்டோட ஆட் ரன் ஆகும். பை நவ் லேர்ன் மோர் அப்படின்ற பட்டன்லாம் வந்திருக்கும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல. ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாமே மெட்டா ஆட்ஸ்ல இருந்து வருது. அண்ட் ரெண்டாவது யூடியூப்ல ஆட் பார்த்திருப்பீங்க, யூடியூப், கூகுள். இந்த ஆட்ஸ் எல்லாமே கூகுள் ஆட்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல இருந்து வருது. பட் இதுக்கு நீங்க அந்த பிளாட்ஃபார்முக்கு பே பண்ணி நீங்க கேம்பெயின் ரன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இது பெய்டு மீடியம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் டீடைலா நிறைய வீடியோ பண்ணலாம். அதை பத்தி ஆல்ரெடி சில வீடியோக்கள் போட்டிருக்கேன், சேனலை செக் பண்ணி பாருங்க. இன்னும் சில வீடியோக்களும் அடுத்தடுத்து போடலாம்னு இருக்கேன். அதே மாதிரி நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி கான்டென்ட் கிரியேஷன் பண்றது, வீடியோஸ் எப்படி பண்றது, ஒரு பிசினஸா என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இஃப் இன் கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு டைம் இருந்தா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ மார்க்கெட்டிங் பத்தியுமே எனக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் போடுவேன். ஸோ அதுக்குமே ஸ்டே டியூன்டா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து நீங்க பண்ண வேண்டிய 5வது ஸ்டெப் ஸ்கேலபிலிட்டி. உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கு வெப்சைட் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, மார்க்கெட்டிங் பண்ணி இப்போ ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ உங்க பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறது தான் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்கேலபிலிட்டி. அதை ஒரு 3 விதமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் இல்லாம புது புது ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம், இல்ல புது புது கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ராடக்ட்ல ஸ்கேல் பண்றது. ரெண்டாவது மார்க்கெட். ஸோ மார்க்கெட் லெவல் அப்படின்னாக்க புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரே ஒரு ஊர்ல பண்றீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் பண்றீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்ல பண்ணலாம், இல்ல பக்கத்து ஸ்டேட்லாம் பண்றீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பண்ணலாம், இல்ல இந்தியா ஃபுல்லாவும் பண்றீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல பண்ண ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க ஆன்லைன் ஸ்டோரா மட்டும் இருக்கு, நீங்க ஒரு ஆஃப்லைன் ரீட்டைல் ஷாப், ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து போடலாம். அதுமே உங்க பிராண்டோட ட்ரஸ்ட்டை செமையா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மூலமா மார்க்கெட் லெவல்ல வந்து ஸ்கேலபிலிட்டி பண்ணலாம். அண்ட் 3வது முக்கியமான விஷயம் சிஸ்டம்ஸ். அதாவது இப்போ இவ்வளவு நாளா நீங்க ஒரு ஆளோ 2 ஆளோ இல்ல 3 ஆளோ உங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங்ல ஆரம்பிச்சு மார்க்கெட்டிங் பண்றதுல இருந்து கஸ்டமர் கிட்ட பேசுறது வரைய. பட் இது எல்லாத்துக்குமே சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணணும். அதாவது நீங்க இந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் வந்ததுன்னா இப்படி தான் பிரிண்டிங் பண்ணணும், இப்படி தான்
தான் லேபிள் எடுக்கணும், இப்படி தான் ஒட்டணும், இப்படி தான் பேக் பண்ணணும், இவ்வளோ நேரத்துக்குள்ளே பேக்கிங் முடிக்கணும், இத்தனை நாளுக்குள்ளே கஸ்டமருக்கு போகணும், இந்த கொரியர் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே டாக்குமெண்ட்டாவோ இல்லை வீடியோவோ பண்ணணும். ஏன் இதை பண்ண சொல்கிறேன்னா, அப்படி பண்ணும்பொழுது அடுத்தடுத்து நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்கன்னா உங்களை ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும். இதுதான் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ், அதாவது SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பற்றியுமே நான் அடுத்த டீட்டெயில் வீடியோ பண்ண போகிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக். அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் அண்ட் வீடியோ பண்ணணும். அதை வச்சு அடுத்தவங்களை ட்ரெயின் பண்ணணும். இப்படி பண்ணுறப்ப தான் ஒரு ப்ராசஸ் செட் ஆகும். பெரிய பெரிய கம்பெனி வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் தான். ஸோ இப்படி பண்ணும்பொழுது உங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணலாம் இந்த 3 மெத்தட்ஸ் மூலமாக. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டெப்பு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா மார்க்கெட் ரிசர்ச், ரெண்டாவது செலக்ட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சோர்ஸ் யுவர் ப்ராடக்ட், மூணாவது உங்களுக்கான ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும், நாலாவது அந்த வெப்சைட்டுக்கு ப்ராப்பரான மார்க்கெட்டிங் பண்ணணும், அஞ்சாவது நீங்கள் ஸ்கேல் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸை க்ரோ ஆக முடியும். நாங்கள் ஒர்க் பண்ண பிஸ்னஸஸ்லையுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை செம்மையாக ரெவன்யூ பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களோட இ-காமர்ஸ் ஜர்னி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பார்க்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் வேணும் அப்படின்னாக்க அதை பண்ணி தரத்துக்கும் நாங்கள் ரெடி அண்ட் மார்க்கெட்டிங் வைஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது எங்கள் ஏஜென்சியோடது, நீங்கள் செக் பண்ணலாம். இந்த அப்கமிங்கில் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியும் அண்ட் இ-காமர்ஸ் பற்றியும் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.